கள்ளத்தனமாக காதல் செய்கிறவங்க தான் இங்கே வந்து ரொம்பவே இருக்காங்க. வீட்டுக்கு தெரியாமல் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கள்ளத்தனமாக வராங்க காட்டுலுக்கு திடீரதுக்கு. அந்த பாருங்க அங்கே வந்து அதை முன்னுக்கு வீடியோ பின்னுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாமே கள்ளக்காதல் நண்பர்களே. ஓடுறான் தேயிலை அனே வர பலாண்டுக்கும் தேயிலை காட்டுலுக்கு தூரம். බලන්නකෝ සුදු පාටට වතුර වැටෙනවා. வந்து இப்படி முகத்துக்கே அடிக்குது. ஆனால் வேற மாதிரி வியூ. இங்கெல்லாம் ஆழமாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக மணல். ஆனால் எல்லாம் செஞ்சிருவீங்க. இந்த பஸ் வருது. ஓகே அங்கிள், பாய் பாய். அங்கிள்ட பஸ் வந்துருச்சு. ஓடுங்க. அங்கிள் ஏற்றிட்டாங்க. அங்கிள் போகிறாரு. பாய் பாய் அங்கிள், பாய். மாங்காய் அடிச்சிட்டு இருந்தீங்க. மாங்காய் இருந்துச்சா? ஹலோ காய்ஸ், நான் இன்னைக்கு கேண்டியில் இருக்கேன். நான் இன்னைக்கு கேண்டியை தான் சுற்றி பார்க்க போகிறேன். என்னோட கஜன் ப்ரோ இருக்காரு. நானும் இவரும் தான் இன்னைக்கு கேண்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அதோட இன்றைக்கி பைக்கில் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். முதலும் கண்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் கேம்பிங் சைட் அதெல்லாம் போகணும்னு யோசிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன வேலை காரணமாக கொழும்புக்கு போயிட்டு நேற்று தான் வந்தது. அதால் இன்றைக்கி நானும் ஜோவும் சந்திக்க போகிறோம். ஜோவை வந்துட்டு நாங்கள் எங்கே சந்திச்சினாங்கன்னா கோவை அவுட்டோரும், அடுத்தது என் ஃப்ரெண்ட் டேவும் வந்திருந்தவ. ஸோ வந்திருந்தது நெடுந்தீவு போயிருக்கீங்க. அங்கே ஹாஸ்டலில் நின்றவர். அப்போ ஒரு 20 நாள் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி ட்ரிப் போனீங்க. அந்த டைம் மீட் பண்ணினாங்க. இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதால் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. அப்போ அதால் இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். போமனே. ஓகே, அப்போது நான் இனிமேல் கண்டியை பற்றி கண்டியில் இருக்குது எல்லாத்தையுமே நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட போகிறேன். நீங்கள் இங்கே இருந்துட்டு அப்லோட் போயிருந்தாலுமே என் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் பொக்கெட்டை தொட்டு பார்த்தேன், லைசன்ஸை போக இந்த பர்ஸை காணும். அதனால இப்போ கஜன் ப்ரோ தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. போலீஸ் எல்லாம் பழக்க போலீஸ் பழக்கம் தான். பிடிச்சிருந்தாலும் என்ன கொண்டு போயிட்டு உள்ளுக்கு போட்டிருப்பானு. ஓ ப்ரோ, நம்ம ஏரியான்னு சொன்னால் திகனா அவ்வளோ பெருசு இல்லை. உன்னஸ்கிரியை வந்து அந்த பக்கத்தில் நிறைய மண் சரிஞ்சிருந்துச்சு. அந்த டைமில் தான் அந்த நக்கல்ஸ் ட்ரெக்கிங் போகிறவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. தானே ரோடெல்லாம் மூடி. ஓ, அந்த பழைய இடங்கள் வந்து இன்னும் இப்போ கொஞ்சம் சரிஞ்சிருக்குது. வெயிலாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. நேற்றெல்லாம் சரியான மாதிரி கொஞ்சம் மழை இருட்டாக இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு மழை வராதா இருக்குண்ணா ப்ரோ? ஆமாம், இன்னைக்கு அப்படி ஆகாது. இன்னைக்கு போகிறோம், இன்னைக்கு தெரிக்க விடுறோம் ப்ரோ. பழைய வாகனம் போகுது நீங்கள் ஆமாண்ணா. ப்ரோ, உங்களோட ஊரில் மலையெல்லாம் குடைய வலிக்கிட்டாங்களா? வேணுங்கல்ல, மலையெல்லாம் குடைய வலிக்கிட்டாங்களா? ஆமாம் ப்ரோ. இது வந்து இப்போ வருஷ கணக்காக இருக்குது மழையெல்லாம் குடைஞ்சி. இது வந்து சுண்ணாம்பு. இல்லை தானே? மைனிங் இல்லை. இது ரொம்ப நாளாக இருக்குது. இது வேற மாதிரி வித்தியாசமான வைப் ஒன்று தான் இருக்குது. அந்த பக்கம் இருந்து இங்கிட்டு வாரணமே கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக மாறின மாதிரி இருக்குதுண்ணே ப்ரோ. ஓ, குளிர். ஓ, ஏன்னா இந்த பக்கம் தான் ஃபுல்லாக அப்படியே காடுகள். அப்புறம் நக்கல்ஸ் ரேஞ்ச் இந்த பக்கத்தால் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதனால இந்த பக்கத்தால் நாங்கள் வர கிளைமேட் மாதிரி ஒரு குளிரான ஒரு கிளைமேட் தான் இந்த பக்கம் இருக்குது. இங்கே வந்தால் இந்த ரோட்டில் வர நேரத்தில் வலது பக்கத்தால் இருக்குது. இதுதான் அந்த பிளேன்டி கடை. இங்கே இது மட்டும்தான் ஃபேமஸான ஒரு பிளேன்டி கடை ஒன்று. அங்கே ப்ரோ என்ன ப்ரோ? ஓ ஓகேயா. அது வேற மாதிரி இருக்குது. ஓ, அந்த தாட்டை வங்குவ மாதிரி தானே எங்கேயும். சுற்றி வேற மரங்கள் இருக்குது. வேற மாதிரி இல்லை ப்ரோ. இது வந்து நிறைய மரம் இருக்குது. ஒரு மரம்னு சொல்லி இல்லை, நிறைய மரம் இருக்குது.
இதெல்லாம் ஒருத்தர் காணி இது. ஓ, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது. இது ரெண்டு பக்கமும் தண்ணி. நம்ம ஒரு பாலத்துக்கு மேலே தான் இருக்கோம். இதுலேருந்து முன்னுக்கு போகிற நேரத்தில் அப்படியே சுற்றி வயல். ஒரு ரொட்டி கடை ஒன்று. இங்கே நிறைய ரொட்டி கடைகளும் குட்டி கடைகளும். கவனம் போயிருங்களா ப்ரோ? இல்லை, இன்னும் கொஞ்சம் பண்ணி போங்க. ஆமாம், இது வந்து நாரம்பனான்னு சொல்லுங்க ப்ரோ. இது பெருசாக யாருக்கும் தெரியாது. இப்படி போடுங்க, நாரம்பனா. ஓ, அது நாங்கள் இப்போ போகிற வழியால் இப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம். ஏன்னா இங்கே ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம அந்த பிளேஸை பார்க்குறதுக்கு தான் வந்தது. இது வந்து நாரம்பனான்னு சொல்கிற ஒரு இடம் ஒன்று. ஓ, இங்கே வேறு மாதிரி வியூ ஒன்று இருக்குது. இங்கே வந்தீங்களா இருந்தா எப்படியே இந்த இடத்தால குளிக்கலாம், என்ஜாய் பண்ணுறதுக்கு வேற மாதிரி பிளேஸ் இது. நாரம்பனான்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இது லொக்கேட் ஆகிருக்குது. இது வந்து வித்தியாசமான ஒரு தண்ணி வந்து அந்த இடத்தால டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் இப்படி ஸ்ட்ரக் ஆகி தான் அதுலேருந்து இந்த மாதிரி தண்ணி கீழே விழுது. ஆனால் வேறு மாதிரி இருக்குது. guys, இதுதான் நாரம்பனா வாட்டர் ஃபால். பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து அங்கனைக்குள்ளார ஒரு டேம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அந்த டேம் கிட்டே இருந்து தண்ணி அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சி இதால் அப்படியே நிறைஞ்சி ஊற்றுது. இது மழை டைமில் இந்த மாதிரி தண்ணி நிறைய டைமில் மட்டும்தான் இது இந்த மாதிரி வியூவாக இருக்கும். வந்தீங்களா இருந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி பிளேஸ், வேறு மாதிரி அழகான வியூ ஒன்று. இந்த இதால் தான் தண்ணி நிறைஞ்சி இதுலேருந்து அப்படியே தண்ணி கீழே விழுது. அதுதான் அப்படி ஒரு அழகான வியூ. மலை பிரதேசம்னால இப்போ இந்த பக்கம் சமதரை இல்லாதனால மலைகள் தான் இது கூடவே. இது கூட ஒரு மலை மாதிரி. அப்போ அதனால இங்கே வந்து ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி வெட்டி 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 இது பண்ணி தான் இங்கே வந்து விவசாயம் செய்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு அந்த பக்கம் நம்ம ரொம்ப தாண்டி வந்தது எல்லாமே அந்த மாதிரி தான். நிறைய இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பாடியில் தான் எப்படி இருக்குன்னு. ஆனால் இலங்கை பாலியில் எப்படியா ப்ரோ? ஆஹா, அது படிக்கட்டு மாதிரி செய்கிறதா? ஆனால் எல்லா நாடுகளும் பொதுவாக இருக்குது. பாலியில் நடிச்சா இது வந்து நாங்கள் போகிற ரோடை கொஞ்சம் பாருங்கள். இது எப்படி ரெண்டு பக்கமும் அழகான மரங்களும் அழகான வீடுகளும் இருக்குன்னு கொஞ்சம் இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதுதான் இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட். அங்கிள், இது என்ன ரோடு? இது ரோடு? ஓ, பம்பராயில் ரோடுண்ணா. இது டிரான்ஸ்போர்ட் இல்லையா? அது வாகனம்லாம் இல்லை, குறவா? ஆஹா, நீ நடந்து போகிறீங்க இப்போ? பஸ்ஸில் ஏறிடுவீங்களா? எவ்வளோ அங்கிள் இங்கேருந்து அந்த டிக்கெட்? ஓ, எங்கேருந்து ஏறினாலுமே 40 ரூபாயா? சரி 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 சரி.
இந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு? சென்ட் ஜோன்ஸ். சென்ட் ஜோன்ஸ். சென்ட் ஜோன்ஸ். நீங்கள் இந்த நாள் நடந்தே தான் போவீங்களா? இல்லை, நான் சில நாளைக்கு பஸ் இல்லாட்டி நடப்போம். பஸ்ஸில் ஏறுறது. டைமுக்கு பஸ் வந்துடும். நீங்கள் இங்கே எது வேலை எங்கே நிற்கல? இங்கே வேலை. பனி அங்கே. இங்கே தான் வேலை செய்வோம். என்ன அங்கிள் அங்கே செய்கிறதுக்கு இருக்கு? பல வேலைகள் தான். தேலை வேலை, புல்லு வெட்ட, கான் வெட்ட, முள்ளு குத்த, தேலை கவாட்டி. எல்லாம் செஞ்சிருவீங்க. இந்த பஸ் வருது. போவா. ஓகே அங்கிள், பாய் பாய். அங்கிள்ட பஸ் வந்துருச்சு. இதான் உடுகங்கைக்கு போகிற டிரான்ஸ்போர்ட். ஓடுங்க ஓடுங்க. அங்கிள் ஏற்றிட்டாங்க. அங்கிள் போகிறாரு. பாய் பாய் அங்கிள், பாய். இப்போ உளுகங்கை எல்லைக்கு வந்தாச்சு. அப்போது அன்றைக்கி வந்து நான் உளுகங்கை எல்லைக்கு வந்து இதை பார்க்க கிடைக்கல எனக்கு. நான் அந்த பக்கத்தால் ஒரு காட்டு பக்கத்தால் இறங்கி தான் அதை பார்த்தேன். இன்றைக்கி வந்து இந்த படியால் இறங்கி போயிட்டு அந்த கிளந்து பார்க்கலாம் அந்த உளுகங்கை ஃபால்ஸை. அப்போ அன்றைக்கி பார்க்க முடியாததை இன்றைக்கி பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம போகணும் மேலே அந்த ரோடால் தலையை வெட்டணும்னு சொல்கிற ஃபால்ஸுக்கு தான் போகணும். நம்ம போய்ட்டு பார்ப்போம். ஐயோ டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறது. டிக்கெட் கவுண்டர் இந்த இதுக்கு இப்போ க்ளோஸ் இல்லை. இன்றைக்களால் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதுதான் உளுகங்கை ஃபால்ஸ். நமக்கு அங்கே கீழே வரைக்கும் போகலாம். அந்த இடத்து வரைக்கும் போயிட்டு அங்கனைக்குலேருந்து போகலாம். என்ன ப்ரோ? இந்த இவட்டோ கீழே சிஏ 100 ப்ரோ. ஒரு டிக்கெட் வந்து 50 ரூபா. அப்போது நம்ம 2 டிக்கெட் எடுத்தோம். 2 டிக்கெட்டுக்கு 100 ரூபா. காசோடி ஒரு படி ஒன்று தான் இருக்குது. இந்த படியில் தான் நாங்கள் இறங்கி கீழே போகணும். அது கீழே போக போக வேறு லெவலான வியூ. அன்றைக்கி என்னென்னா இது வந்து ரொம்ப மழை பெஞ்சு நான் அதோட வந்ததும் ஈவினிங் ஆகி தான் வந்தேன். அப்போ அதனால நீங்கள் வந்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடலாம், ரிலாக்ஸ் ஆகலாம். அப்போ இங்கே நிறையவே கப்பல்ஸ் தான் வராங்க. வீட்டுக்கு தெரியாமல் பொய் சொல்லிட்டு வர கப்பல்ஸ் தான் இவங்களாம். இது வேறு மாதிரி இருக்குது. கிட்ட 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 போக 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 தான் இதில் வியூ நல்லா அழகாக விளங்குது. இது அன்னைக்கு நான் இருந்து பார்த்த இடம் வந்து வேறு. அப்போ இன்றைக்கி வந்து நான் இதில் பக்கத்துலேயே வந்துட்டேன். ஆனால் வேறு மாதிரி இருக்குது. இதில் கீழே இறங்கி போகலுமான்னு தெரியல. நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. போக முடிஞ்சால் வேறு மாதிரி. கைஸ், உளுகங்கை ஃபால்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அன்னைக்கு நான் நின்று பார்த்த இடம் அந்த அங்கே. அப்போது இன்னைக்கு நான் இருக்கிறதான இடம் வந்து உளுகங்கை ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கேன். அங்கேருந்து பார்க்குறத விட இந்த இடத்துலேருந்து பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது. நம்ம இங்கே கொஞ்ச நேரம் இருந்த மாதிரி இருந்தால் நனைஞ்சிரும். ஐயோ மழையும் வருதுன்னா மழை. அப்புறம் இதுலேருந்து வர சாரல் மழை வந்துருச்சு. நாங்கள் அந்த பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே குட்டியாக ஒரு டவுன் ஒன்று இருக்குது. இது ரொம்ப சின்ன டவுன் ஒன்று. இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இது அப்படின்ற மாதிரி டவுன் ஒன்று. சின்ன சின்ன கடைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டல்ஸ் அப்புறம் இந்த மாதிரி மரக்கறி கடையெல்லாம் இருக்குது. வந்து சின்ன ஒரு ரோடு ஒன்று தான் இருக்குது. சிரம வாகனங்கள் நிற்கிது. ஆனால் ஆட்கள் இருக்காங்கண்ணா ப்ரோ இதில்.
ஓ இது ரோடு மேலே மேலே. அங்கே தலையை வெட்டுன்னு வாட்டர்ஃபாலுக்கு போகிற இந்த ரோடா? உடப்பா இந்த ரோடா? இந்த ரோட்டு போயிட்டு மேலே போயிட்டு கொங்கு ரோடு திரும்பும். அப்படியே போயிட்டு மேலே தார் ரோட்டு. ஓகே 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 தேங்க்யூ. அதில் வந்து வார நேரத்தில் இந்த பக்கத்தால் அழகான ரோடு ஒன்று, 2 பக்கமும் தேயிலை இருக்குது, மேலே கீழே 2 பக்கமும். இதுக்கு நடுவால் தான் இந்த ரோடு இருக்குது. நம்ம இப்போ அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ மேலே வர 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 சரியான ஒரு கிளைமேட் மாதிரி கூல் ஆகிருச்சு. பனி சரியான வெயில் இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த பனியை சரி சரி இந்த ரோட்டில் இப்போ மேலே போகணும். இருந்து ஒவ்வொருத்தரையாக கேட்டு 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 ரோடை தேடி வந்துட்டோம். நம்ம இப்போ தலையவாட்டனை போகிற ரோடுக்கு இங்கே வந்து 2 ரோடு இருக்குது. தலையவாட்டனைக்கு வருது ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, அதுக்கால வந்து வர ரோடும் இருக்குது, அப்புறம் டவுன்லேருந்து வர ரோடு ஒன்று இருக்குது. அப்போ அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வேறு மாதிரி வியூ, 2 பக்கமும் மரம், நடுவில் அழகான ரோடு. இப்போ வந்து நாங்கள் தலையவாட்டனை பக்கத்தில் வந்துட்டோம். அந்த தூரத்தில் பார்த்தா விளங்கும். வாவ், அங்கே தூரத்தில் அந்த இடத்துல விளங்குறது தான் தலையவாட்டனை ஃபால்ஸ். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நாங்கள் அதுக்கிட்ட தான் போக போகிறோம் இப்போ. வாவ், கீழே ஒரு அண்ணன் சொன்னார் அங்கே தண்ணி குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்குறதுக்கு இங்கேருந்தே பார்க்க அவ்வளோ தண்ணி வருது. கிட்ட போன மாதிரி இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். இந்த தலையவாட்டனை பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து சுற்றி வர வேறு மாதிரி அழகான வியூ. இந்த இவங்கெல்லாம் கொழுந்து பிக்கிறாங்க. கொழுந்து தானே வச்சு பிக்கிறீங்க? தேயிலை கொழுந்தா? மாங்காய் அடிச்சிட்டு இருந்தீங்க? மாங்காய் இருந்துச்சா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? விறகு என்ன அது எரிக்கிறீக்கா? கேஸ் எல்லாம் இல்லையா? இது எத்தனை நாள்? 2 நாள்லமா எரிஞ்சு முடிஞ்சிருமேனா? ஒரு நாளுக்கு. இப்போ அங்கேருந்து தேயிலை பிச்சுட்டு இங்கே வருவீங்களா? சாதாரண வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் போகிறதுக்கு? அப்பா இதில் போகணுமா? எந்த நாளைக்கு இதே மாதிரி தானா? இவங்க இதுதான் அட்டை கடிச்சா என்ன செய்வீங்க? அட்டை கடிச்சா சவுக்காரம் பூசிக்கும். சவுக்காரம் சவுக்காரம் உப்பு எல்லாம் கட்டி கொண்டு போய் பூசிக்கும். கிலோமீட்டர் கணக்கில் வந்து கொழுந்து பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு தூரம் அவங்க நடந்து போகணும். அவங்களுக்கு வீட்டில் கேஸும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விறகு அது இது பிறகு தான் அவங்களோட தேவைக்கு இது பண்ணி. இதெல்லாம் நான் வர்ற டைம்லேருந்தே சகதியாக தான் ப்ரோ இருக்குது. காலெல்லாம் அமுங்கி சகதியாகி ஆரேஞ்ச் கலர் ஆகிடும். நமக்கெல்லாம் ஏன் ப்ரோ அப்படி கதைக்க வருது இல்லை? அதே மாதிரி எனக்கு ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். ஏன்னா நடந்து போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் கூட இருக்கும். ஓ, ரோடெல்லாம் சரியான சகதியாக தான் இருக்குது. நான் இதுக்கு முதல்ல இந்த தலையவாட்டனுக்கு வார நேரம் ரோடு இப்படி இருக்கல. இதெல்லாம் டிட்டா பார்த்து வச்சிருக்க வேலை. බලන්නකෝ සුදු පාටට වතුර වැටෙනවා. இங்கே வந்து கள்ளத்தனமாக காதல் செய்கிறவங்க தான் இங்கே வந்து ரொம்பவே இருக்காங்க. வீட்டுக்கு தெரியாமல் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கள்ளத்தனமாக வராங்க காட்டுலுக்கு திரிகிறதுக்கு. அந்த பாருங்க அங்கே வந்து அதை முன்னுக்கு வீடியோ பின்னுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே கள்ளக்காதல் நண்பர்களே. இவன் நம்மளை கண்டுட்டு ஓடுறான். தேயிலை அண்ணே வர பலாண்டுக்கும் தேயிலை காட்டுகளுக்கு தூரம். இப்போ நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். கள்ளக்காதல் நம்மளை தாண்டி போயிடுச்சு.
அவங்க நம்மளை கண்டோன்னே பயந்துட்டாங்க. இப்போ நாம் கள்ளக்காதலை தாண்டி வந்துட்டோம். கள்ளக்காதலை ஒழிப்போம், காடுகளை பாதுகாப்போம். சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இதோ என்னோட பக்கத்தில் நான் இப்போ தலியவாட்டின ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கேன். வேற மாதிரி ஏதோ இந்த தண்ணி தான் சரியான மாதிரி கூலாக இருக்கும். ஐயோயோ செம்ம கூத. ஆனால் வியூ வந்து வேற மாதிரி இருக்கு. ஏதோ வழுக்குது. வா கீழே சொன்னார் ஒரு அண்ணன், இங்கே தண்ணியே வராது அப்படின்னு. இந்த இவ்வளோ மெச்சராக்கு வித்திரத்தமாக வத்துறேன்னு அப்படின்னு சொன்னார். மெச்சராக்கு வித்திர வத்துற சரியாக தான் சொல்லியிருக்காரு. மெச்சராக்கு வித்திர வத்துற அந்த மெச்சராக்கு வத்துற தான் இது. கிட்ட பக்கத்தில் வாரேன்னு வர்றேன். இந்த இதுலேருந்து வார அந்த அந்த என்ன சொல்கிறது சாரல் வந்து இப்படி முகத்துக்கே அடிக்குது. ஆனால் வேற மாதிரி வியூ. இங்கெல்லாம் ஆழமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக மணல். ஆனால் வந்தது கஷ்டப்பட்டு வந்தது சரியான வேர்த். தலையை வட்டனை பார்த்தாச்சு வேற மாதிரி. காய்ஸ் அப்போ இன்றைக்கி நம்ம தலையை வெட்டணும் உள்கங்கையை பார்த்து முடிச்சாச்சு. அப்போ நாங்கள் அடுத்து நம்மளோட vlog முடிச்சுட்டு நம்ம அப்படியே கண்டி போகத்தான் இருக்குது. அப்போது இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் ஜோ.